ஹாய் நண்பா, தமிழக அரசு சத்துணவு மையங்கள்லேருந்து தற்பொழுது காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக ஒரு 3 மாவட்டத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்தமாக 220க்கும் அதிகமான காலி இடங்கள் இருக்கு. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் சத்துணவு மையங்கள் இருக்கு. இந்த சத்துணவு மையங்களில் தற்பொழுது சமையல் உதவியாளர் ஜாபுக்கான காலி இடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஒரு 3 மாவட்டத்திலிருந்து நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. அதில் ஈரோடு மாவட்டம் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் தாங்க. ஆனால் தனித்தனியாக முதற்கட்டமாக ஒரு 3 மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வரும்பொழுது நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாகவே தெரிய வரும். இப்போ இந்த 3 நோட்டிஃபிகேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பள்ளி சத்துணவு மையங்களில் 64 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த வேலைகளுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த சமையல் உதவியாளர் ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஜாபுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளராக பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 தொகுப்பூதியமாக வழங்கப்படும். அதாவது இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா முதல் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு மாதம் தொகுப்பூதியமாக 3000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வருடத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால முறை ஊதியத்தில் உங்களுடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 9000 ரூபாய் இந்த லெவல் ஆஃப் பேயில் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் இந்த லெவல் ஆஃப் பே இந்த கேட்டகரியில் சம்பளம் வழங்குவாங்க. முதல் வருடம் முழுவதுமே தொகுப்பூதியமாக 3000 ரூபாய் மட்டும்தான் வரும். குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புகளுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பழங்குடியினர் அப்படின்னா 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் பழங்குடியினர் அல்லாத வகுப்புகளை சேர்ந்த பெண்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் 21 வயதுலேருந்து 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பழங்குடியினர் கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பெண்கள் அப்படின்னா 20 வயதுலேருந்து 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்களில் 25% விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு கண்டிஷன் இருக்குது. விண்ணப்பதாரரின் குடியிருப்பிற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். அதாவது இப்போ ஒரு மாவட்டத்தில் நிறைய மையங்கள் சத்துணவு மையங்கள் இருக்குது. நீங்கள் எந்த சத்துணவு மையங்களில் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சத்துணவு மையங்கள்லேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் வசிப்பவராக இருக்க வேண்டும். இவ்வளவு தாங்க கண்டிஷன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு மாநகராட்சியில் 13 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் வாரியாக சமையல் உதவியாளர்களை நிரப்ப போகிறாங்க. எந்தெந்த ஊராட்சிகளில் எவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு 11 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சியில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற தகவல்கள் எல்லாமே சேம் தாங்க. இதில் காமனாக கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலோ இல்லை 10ஆம் வகுப்பில் நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஃபாலோ பண்ணி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறையில் தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 146 காலியிடங்களை விட்டுருக்காங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான காலியிடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நோட்டிஃபிகேஷன் எண்டிலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் PDF ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த PDF ஃபைலை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்தராக என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸை நீங்கள் இணைச்சிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் ஈரோடு மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் போட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருங்க.
அண்ட் ஒரு மாவட்டத்திற்குமே லாஸ்ட் டேட் வந்து வேரி ஆகுது. ஈரோடு மாவட்டத்திற்கு ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த 3 நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்திற்கு இது மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்த உடனே நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.